டிமாண்டி காலனி 2 சீரியஸாக சொல்லணும்னா படம் டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணிவிடும் இந்த படம். ஏன்னா ஸ்டோரி வைஸும் நிறைய ஸ்டோரி, அதாவது ஸ்கிரிப்ட் வைஸ் சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட்டு, மியூசிக் பயங்கரமாக இருக்கும், விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருக்கும், செட் ஒர்க் பயங்கரமாக இருக்கும். எல்லாமே படத்தில் இருந்தால் கூட, டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படமாக இருந்தால் கூட, இவங்க ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் நிறைய கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெட்டராக எடுத்துருக்க வேண்டிய ஒரு படம் கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணும். ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஒரு தடவை பார்க்கலாம் சும்மா. ஏன்னா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர் நியூ லுக்காக இருந்தாங்க. அப்புறம் அருள்நிதி அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஹாரர் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல படத்துக்கு, சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ஹாரர் ஒரு சீனில் கூட நம்ம போயிட மாட்டோம். வீட்டு லேடிஸ் வந்து படத்தை பார்த்தா கூட போயிட மாட்டாங்க. அப்படி இருக்குது படம் உண்மையிலேயே. அட்லீஸ்ட் ஸ்டோரி வைஸாவது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம், அதுவும் இல்லை. 10 காட்சி தரலாம், அவ்வளோதான். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. டெக்னிக்கலி பயங்கர சவுண்டுங்க. நீங்கள் சவுண்ட் ஒர்க் எடுத்துக்கோங்க, விஎஃப்எக்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஆர்ட் ஒர்க் எடுத்துக்கோங்க, செட் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கிரிப்டில் வந்து மேக்கிங்கில் கொஞ்சம் போட்டு விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட் வரப்போகுது. மேபி அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் நல்லாயிருக்கும். நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னா, ஒன்றே நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரி ஸ்டோரியில் ட்விஸ்ட்டை கொடுத்து கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இல்லை ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக கொடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஸ்டோரி ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படியே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிளைமேக்ஸ் அவ்வளோதான். படம் தான் சொல்லு, மொக்க மரண மொக்கண்ணா, கொடுமை மகா கொடுமை. ஏன்னா இந்த படத்தில் ஒன்றுமே செட் ஆகலை. படம் ஆரம்பிச்சிருந்து டிமாண்டி காலனி ஒன்றில் எப்படிமா இருக்கும், அந்த ஒரே ஒரு சவுண்டு தான், அந்த இரும்பு தட்டி மாதிரி இருக்கும். அது அந்த டிமாண்டின்னு சொல்லிட்டு வருவார். இதில் வந்து டிமாண்டின்னு சொல்லிட்டு ஏதோ காட்டுறாங்க, எதுவுமே ஒன்றும் செட் ஆகலை நம்ம படம் பார்க்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஆக்டிங்கும் அவ்வளோ சரியில்லை. எல்லாம் எப்படிமா இருக்குது, ஒரு ஆக்டிங் பிரியா பவானி ஆக்டிங்லாம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இவ்வளோ மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து அவங்க தப்பிச்சு அவங்க கத்துற சீன்லாம் எப்படிமா இருக்குது, கொடூரத்தி மிச்சம்னு சொல்லலாம். இன்னும் அந்த அளவுக்கு இருக்குது. அவன் கேரக்டர் ஒழுங்காக சரி இல்லவே இல்லை. அஜய் நாயனுக்கு மேலே வந்து தப்பே இல்லை. ஏன்னா கோபுர மாதிரி ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு ஒரு நல்ல படம் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்ததுக்கு படம் பார்க்குறவங்களாம் ஒரு கும்மி எடுத்துடாது அப்படின்னு சொல்லுவேன். ஒஸ்தி அப்படின்னு சொல்லுவேன். இந்த வருஷம் தமிழ் சினிமா வந்ததில் ஒஸ்தி படம்னு சொல்லுவேன். எதுவுமே இல்லை இந்த படத்தில் வந்து அவர் வந்து சின்ன வயசுல ஜெகன்மோகினி படம்லாம் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணான்னு. அந்த படத்தில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வர மாதிரி இருக்கும், பாம்பு வர மாதிரி இருக்கும், அதெல்லாம் வச்சு வர முடியாது. அதுவும் செகண்ட் ஃபுல்லாக டைலாகே இல்லை. ஃபுல்லாக அவனால் கொட்டை வெட்டி சாவடிக்கிட்டு. அதில் இந்த படத்தில் வந்து தௌசண்ட் சொல்லிட்டு ஒரு சைனா இது மாதிரி வரான், ஒரு சாமியார் மாதிரி வரான். அவனுக்கு தான் சம்மந்தம் தெரியல. இவங்க வந்து கிறிஸ்டினாக இருக்காங்க. யார் பிரியா பண்ணி வச்சாங்க வந்து கிறிஸ்டினாக இருக்காங்க. இவர் வந்து பார்த்தாங்கன்னா புத்த மதத்தை சேர்ந்தவராக இருக்காது. அது எப்படி இவங்களுக்கு ஆச்சு, இவங்க எப்படி நம்பிக்கை இல்லாமல் போய் சேர்ந்தாங்களா, அதெல்லாம் ஒரு அளவு இந்த படத்தில் வந்து இல்லை. படத்தில் வந்து ஒன்று சொல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் பரவாயில்ல. அது வந்து நல்ல ஒரு தேட்டரில் இந்த மாதிரி நல்ல தேட்டரில் வந்து பார்த்தா கொஞ்சம் அந்த இம்பாக்ட் வந்து கிடைக்கும். மொக்க தேட்டரில் போனால் அதுவும் கிடைக்காது. அதுவுமே அந்த டிமாண்டி காலனியில் படம் ஆரம்பிச்சு எப்படி மாதிரி ஆரம்பிக்குது, சீக்குவலாக ஆரம்பிக்கல. அது பாட்டு டிமாண்டி 1 காலனியில் வந்து அந்த பாட்டு நடந்துருக்கோம். இதுவும் அது கூட சேர்ந்து நடக்கிற மாதிரி சைடு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. சீக்குவல் சொல்ல மாட்டாங்க, சைடு ஈக்குவல். அது மாதிரி தான் ஆரம்பிக்குது படம். அதுக்கு வந்து போக சீக்குவல் வந்து அந்த டிமாண்டிக்கு 1 காலனியில் 1ல் வந்து இதையும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அது ஒன்றும் டீயில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட சொல்கிற மாதிரி ஃபோன் வரும். அது மட்டும் நல்லா இருக்குது. மற்றபடி படத்தில் ஒன்று நல்லா டேஸ்ட் வந்து பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அந்த அரண்மனை ஒரு காமெடின்னு சொல்லிட்டு ஏதாவது கீர்த்தி தண்ணி மிச்சம், அதனால ஃபேமிலி எடுத்துன்னு பார்த்தாங்க. இந்த படம் வந்து ஃபேமிலி எடுத்து வந்து பார்த்த கூட ஏதோ ஒரு பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து உட்காந்து ஆரம்பிச்சு 2 கால். அதுவும் அந்த படம் 1.5 முடிஞ்சிடும். 1.5 1.5 தான் டிமாண்டி கால். இது வந்து 2.25 மணி நேரத்தில் வேஸ்ட். நேரத்துக்கு உட்காந்து நேரத்துக்கு அவன் தோணுது. இவங்க ஒரு காலை ஒரு அரை எடுத்து கட் பண்ணிக்கலாமா அப்படிதான் தோணுது. அதில் இப்போ வந்து இந்த படத்தை வந்து என்ன ரிஸ்க் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. டேரக்டர் ஒன்றுமே மட்டும் கூட நான் ஒன்றா சொல்லிடுறேன். எந்த டேரக்டரும் சரி என்ன இன்ட்ரெஸ்ட் ஆகலாம். அவங்களாம் எதுவுமே மூட நம்பிக்கை வளர்க்குற மாதிரி படம்லாம் எடுக்காதீங்க. பேய் ஓட்டுற மாதிரி சொல்லிட்டு அது ஏதோ டிமாண்டிக்கு சத்தியாவலம் சர்ச்சு ஃபாதர் வராங்க. ஏதோ வந்து படம் இப்போ ஏதோ கம்ப்யூட்டர் நாலேஜ் டெக்னாலஜி போயிட்டு இருக்குது. அது மாதிரி படம் தான் படல. இதுமாதிரி மூட நம்பிக்கை வளர்க்குற மாதிரி யார் எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தோணுது. பெஸ்ட் 10க்கு தான் 1 கொடுக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் தான். மற்றபடி 10க்கு 1 சவுண்ட் எஃபெக்ட் தான் இருக்குது. பெஸ்ட்.